இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் 25,000 மட்டுமே. ஆமாம் மக்களே, இது கனவல்ல, முற்றிலும் உண்மை. வானூர்தி கட்டணம், காலை உணவு, தங்கும் விடுதி, அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் 30 முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு அணுகவும். உவகை உலா 9600021480. வணக்கம். வணக்கம் வணக்கம். அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து இப்போது பிஜேபி கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படின்றது வந்து ரொம்ப உறுதியாயிடுச்சு. அது உறுதியானது ஒரு பக்கம் இருக்குது, சலசலப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சீமான் அவர்கள்ட்ட நீங்களும் இந்த கூட்டணியில் சேர போகிறீங்களா, என்டிஏ கூட்டணியில் சேர போகிறீங்களா அப்படின்னு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்பொழுது சீமான் அவர்கள் வந்து என்னை விட்டா பிடிச்சி தள்ளிடுவீங்க போலையே அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. நீண்ட காலமாக வந்து சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவோட பி டீம், சீமான் அவர்கள் சங்கி அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக வந்து திமுக உள்ளவங்களும் திராவிட கட்சியில் உள்ளவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து திராவிட ஊடகங்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சீமானை எப்படியாச்சும் பிஜேபி பி டீமா மாற்றணும், பிஜேபியோட கையாள் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு ஒரு மாநில கட்சி தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மாமா நயினா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. சீமான் அவர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அடைமொழி வச்சிருப்பாரு. சித்தப்பா, மாமா, அண்ணன் எல்லாருக்குமே ஒரு அடைமொழி வச்சிருப்பாரு. அப்ப அதே போல வந்து சீமான் அவர்களுக்கு மாமா அப்படின்னு சொன்னீங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு பாசமா அவங்க இருக்காங்க, வேற வாழ்த்தெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி கூட வந்து அண்ணாமலை சந்திச்சதா இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனை சந்திச்சதா ஒரு தகவல் வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சீமான் அவர்களை பிஜேபிக்குள்ள போயிட்டாரு, பிஜேபி கூட ரொம்ப நெருக்கமா இருக்காரு, கூட்டணியில பொப்புறாருன்னு சொல்லிதான் இவங்க அதை கட்டமைக்கிறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் வைக்கும் பொழுதுமே சொல்றது அப்படின்னா பாஜக அவங்க விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு சீமான் அப்படின்ற மாதிரியும் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. விமர்சிச்சுட்டு தான் இருக்காரு, அவர் எல்லா மேடைகளையும் விமர்சிச்சுட்டு இருக்காரு. இப்ப அண்ணாமலை இருக்க மேடையிலேயே பாஜக கடுமையா விமர்சிச்சிருக்காரு. சோ அது போல வந்து அண்ணாமலை சொன்ன அந்த தேசியத்துக்குள்ள தமிழ் தேசியத்தை அதை கூட வந்து மேடையிலேயே வந்து விமர்சிச்சாரு. அப்ப தொடர்ந்து அவர் இல்ல, நான் தனியா தான் நிக்கிறேன் அவர் சொல்லிட்டே இருக்காரு. நான் தனிச்சுதான் நிக்கிறேன், என் தலைமையில யாரு கூட்டணி வந்தாலும் அவங்க அப்படிதான் போவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஊடகத்துல உள்ளவங்க வந்து திட்டமிட்டு நீங்க பிஜேபி கூட போறீங்களாங்கிறது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு செட் பண்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுதான். இதே போலதான் வந்து அதிமுகவையும் இப்படியே சொல்லியிருந்தாங்க. வந்து பிஜேபி கூட வந்து மறைமுக கூட்டணியில இருக்காங்க, பிஜேபி கூட வந்து ரொம்ப மறைமுகமா அவங்க பேசிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா வேற வழி இல்லாம அதிமுகவும் இப்ப வந்து பாஜக சீமானோட நிலைப்பாடு அப்படி கிடையாது. சீமானவர்கள் வந்து கொள்கையா கூட்டணியாங்க பார்க்கும்போது கொள்கைதான் சீமானவர்களுக்கு முக்கியமா இருக்கும். இப்ப நான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்கையா கூட்டணியானா அவங்களுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் அவங்களோட முதல் இலக்கா இருக்கும். தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை கூட்டணி வேற அப்படிங்கிற அவங்க தெளிவா இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் அவங்களுக்கு முதன்மையா இருக்கிறது வந்து கொள்கைதான். தேர்தல் கூட்டணி, தேர்தலில் ஜெயிக்கிறது, தேர்தலில் ஜெயிச்சு வின் பண்ணி அதுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். முதல்ல நம்ம ஒரு பேஸ் செட் பண்ணிடுவோம். தேர்தல் அதாவது கொள்கையை வந்து பெரிய அளவுல கொண்டு வந்துருவோம். தமிழ் தேசியத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோம் அப்படிங்கிறது அவங்களோட திட்டமா இருக்கு. இப்போ வந்து முதல் தேர்தலில் வந்து 1%, 3%, 6%, 8% உயர்ந்துகிட்டே கொண்டு வராங்கல்ல. அந்த கொள்கையை தான் அவங்க வந்து விஸ்தரிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது பெரிய அளவுல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து அதிமுகவும் பாஜகவும் இப்ப கூட்டணி அறிவிச்ச பிறகு இது வந்து அந்த சீமான் சைட்ல இருக்க வாக்குகள் எல்லாம் குறைக்கும், ஏற்கனவே விஜய் வேற வந்துட்டாங்க, இப்போ வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு கூட்டணி இருக்கும்போது மக்கள் இந்த கூட்டணி தானே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற கண்டிப்பா இந்த அதிமுக பிஜேபி கூட சேர்றதுனால சீமானுக்கு தான் அது பிளஸ் ஆகும். எப்படி பிளஸ் ஆகும்னா, அண்ணாமலைக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அண்ணாமலைக்கு தமிழ்நாடு அளவில் ஒரு மாற்றத்தை விரும்புகிற தலைவர், பிஜேபி அப்படி இல்லைனாலும் ஒரு மாற்றத்தை விரும்புகிற தலைவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஸோ அதனால வந்து அவர் மேலே ரொம்ப ஒரு சேஞ்ச் பொலிட்டிக்கல் லீடருக்கு அவர் மேலே ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு லீடர் வந்து அவருக்கு அடுத்து அவருக்கு ஈக்குவலா வேற யாருன்னு பார்த்தா சீமான் தான். பிஜேபிக்காக இல்லைனாலும் அண்ணாமலைக்காக அப்படின்னு ஒரு கிரௌட் இருந்துச்சு. அந்த அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ற கிரௌட் எல்லாமே வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதாவது நீங்க பிஜேபி கோர் ஓட்டர்ஸ் கிடையாது, அவங்களாம் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்க, பாஜக உறுப்பினர் கிடையாது. அண்ணாமலையை பிடிக்கும் அதனால நான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றவங்க எல்லாமே அண்ணாமலை இல்லைன்னு அவங்க வந்து சீமானை தான் ஆட்டோமேட்டிக்கா தேர்ந்தெடுத்தவங்க, வேற வழியே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை மாதிரியே தான் திமுக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட அண்ணாமலை மாதிரி தான் வந்து சீமானவர்கள் பேசுறது.
சோ இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்ப அண்ணாமலை இல்லங்கும் போது சீமானை தான் தேர்ந்தெடுப்பாங்க, விஜய் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஓட்டுகள்லாம் வந்து சீமானுக்கு வந்து சேரும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே கள நிலவரம் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல இது வந்து தேசிய அளவில் நடக்கிற ஒரு நாடாளுமன்ற தேர்தல். அப்போ வந்து மோடியா ராகுலாங்க நடக்கிற தேர்தல். அப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து சீமானுக்கு நம்ம ஓட்டு போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்த தேர்தலில் நம்ம சீமானுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற 8% வாங்கியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலே 8% வாங்கியிருக்கும் போது சட்டமன்றத்துல இது வந்து டபுள் ஆக சான்ஸ் இருக்கு. இது வந்து என்னடா இப்படிலாம் சொல்றோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இது டபுள் ஆக சான்ஸ் இருக்கு. இவங்க கொள்கை கூட்டணி ஒரு பக்கம், சீமான் வைக்கிற எந்த கூட்டணி இல்லாம யாரு கூட தனிச்சுன்னு இத்தனை காலம் போராடிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இது எல்லாமே மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா நீண்ட காலமா நாம் தமிழர் கட்சி வந்து களத்துல இறங்கி உள்ளூர்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, யாரு என்னன்னு அடையாளப்பட்டாங்க. அப்படிங்கும்போது விஜய் வருவதாலோ அதிமுக பிஜேபி கூட்டணி வருவதாலோ சீமானுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவருக்கு உள்ளது வந்து கொள்கை சார்ந்து உள்ளது, தமிழ் சார்ந்து உள்ளது, தமிழ் மக்கள் சார்ந்து உள்ளது. அப்படிங்கும்போது அது வந்து குறையவே குறையாது. இந்த மாற்றத்தை விரும்பி நிற்கிறவங்க, ஒரு வித்தியாசமான ஒரு சேஞ்ச் பாலிடிக்ஸ் நினைக்கிறவங்களுக்கு வந்து சீமான் தான் இப்போக்கு ஆப்ஷனா இருக்காரு. வேற யாரும் கிடையாது. விஜய்லாம் ஒரு ஆப்ஷனே கிடையாது. விஜய் வந்து ஒரு சேஞ்ச் பாலிடிக்ஸா வந்து யாருமே பார்க்கல. சேஞ்ச் பாலிடிக்ஸ்னா திராவிடம், இந்துத்துவம், தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து கொள்கைகள் மாற்றம் இருக்குல்ல, அதுல எந்த விதத்துல வந்து விஜய் எங்க சேஞ்ச் பாலிடிக்ஸ் பேசுற அவர் ஒண்ணும் பேசல. எல்லாமே திராவிடத்துல கொஞ்சம், தமிழ் தேசத்துக்கு கொஞ்சம், இந்துத்துவ கொஞ்சம், எல்லாத்தையும் அவர் நினைக்கிறாரு. ஆனா அது கிடையாது. நான் வந்து மொத்தமா அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம்ங்கிற மாதிரி ஏதாவது வந்து நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதை விட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு நான் வந்து வர்றேங்கிறது வந்து விஜய்க்கு அது எடுபடாது. இங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்க அதிரடிகள் தேவை. நீங்க சினிமாவில எந்த அளவுக்கு நீங்க விஜய் வந்து அதிரடி காட்டி வந்து ஒரு ஹீரோ என்ட்ரியா இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீனா இருக்கட்டும், இல்ல வந்து விஜய் வில்லனை வந்து அடிக்கிற சீனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு பயங்கர ஒரு ஃபயர் இருக்குல்ல. இந்த தாவேக்கான்ஸ்ட வந்து ஒரு லாஜிக் இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ சீமான் அவர்கள் நீங்க சொல்றது மாதிரி அவங்க கிட்ட அவங்க கட்சி ஓட்டு உடையுமானா அவங்க தீர்க்கமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எங்க பசங்க எல்லாம் வந்து கொள்கை அடிப்படையில எங்க கூட இருக்கவங்க, அதனால எங்க கொள்கை இருக்க வரைக்கும் எங்க பசங்க எங்க கூட தான் இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சியினர் சொல்லுவாங்க. ஆனா தாவேக்கால இருக்க ஆட்களுக்கு வந்து விஜய் மட்டும் தான் தெரியும். விஜய் தான் அவங்களோட அடையாளம், விஜய் தான். விஜய் அதனால திராவிடமா இருந்தா என்ன, இது தமிழ் இருந்தா என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அரசியல்ல இறங்கும் போது இவங்க ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கணும், கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கணும். இப்ப வக்பு வாரிய இந்த இதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, அரெஸ்ட் பண்ண போறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஈவினிங் விட்டுருவாங்க, சாயந்தரம் விட்டுருவாங்க. அரெஸ்ட் பண்ண போறாங்க, சரி பயந்துட்டு எல்லாம் ஓடுறாங்க, பசங்களாம் பயந்துட்டு ஓடுறாங்க, ஐயோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க. நாம் தமிழ் கட்சி இப்போ வந்து போராட்டம் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்துனாங்க, எல்லா இடத்துலையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணா ஈவினிங் விட்டுருவாங்க, ஒரு சின்னதா ஒரு அன்னைக்கு ஈவினிங் போட்டி கேஸ் மாதிரி போட்டு விட்டுருவாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அரசியலாவே பண்படாத ஒரு கூட்டம் இருக்குல்ல, இவங்களுக்கு அரசியல் வந்து புதுசு. இப்போ முதல்ல இன்னும் போக போக இன்னும் பயங்கரமான நெருக்கடிகளை சந்திப்பாங்க. ஏன்னா இந்த பசங்க எல்லாமே ரொம்ப இள வயது, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த அரசியல் பத்தி தெரியாது. அப்ப அவங்கள பக்குவப்படுத்தி அந்த கட்சி அதுக்கான வழிமுறையெல்லாம் கொண்டு போகணும், அதுக்கான நடைமுறை படுத்தணும். அதை அந்த கட்சி பண்ணுதான்னா தலைவரே இன்னும் வந்து அரசியலை பத்தி இன்னும் படிக்க வேண்டியா இருக்கு. அதனால கொஞ்சம் சிரமம் தான். அதனால விஜயை வந்து ஒரு மாற்று அரசியலா நம்ம பார்க்க முடியாது. ஆனா விஜய் ஒரு மாஸ் எலிமெண்டா தான் பார்த்தோம். ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். அப்போ ஒரு கூட்டணியா ஒரு தனிச்சு நிற்கும் போது பெரிய அளவுல மாசா வருவான்னு எதிர்பார்த்துச்சு. அப்ப அதிமுக கூட விஜய் போனா இன்னும் அதிமுகவுக்கு ஒரு பிளஸ்ஸா அமையும், ஒரு இன்னும் கூடுதல் வாக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதிமுக கதவை டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சாத்திட்டாங்க. அதிமுக கதவை சாத்தினதுக்கு முக்கியமான விஷயம் காரணம் வந்து விஜய் தான். விஜய் தாங்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாம அதிமுக போயிட்டு வந்து 2 வருஷம் நீங்க வந்து முதலமைச்சரா இருங்க, 2 வருஷம் நான் முதலமைச்சரா இருக்கேன் அப்படின்னு 50-50 ஷேர் கேட்கறது, அப்புறம் வந்து 100 எம்எல்ஏ சீட் எனக்கு கொடுங்கிறது, துணை முதல்வர் பதவி கொடுங்கிறது வந்து தேர்தலே எதிர்கொள்ளாத ஒரு கட்சி இத்தனை வருஷமா தேர்தல் எதிர்கொண்டுட்டு இத்தனை முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி அப்படின்னு சொல்லி முதலமைச்சரானவங்கள்ட்ட போயிட்டு, அவ்வளவு பெரிய கட்சிக்கிட்ட போயிட்டு, பெரிய தொண்டர் படையை வச்சிருக்க கட்சிகிட்ட போயிட்டு, 1 கோடி தொண்டர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பெரிய கட்சிகிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி வந்து டிமாண்ட் பேசினா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்,
ஏடிஎம்கேக்கு எடப்பாடிக்கு வந்து ஆப்ஷன் கிடையாமலாம் கிடையாது. விஜய் ஒரு ஆப்ஷன், விஜய் இல்லையா பிஜேபி பக்கம் போயிருவார், அவ்வளவுதான். விஜய் எடப்பாடிக்கு ஆப்ஷன் இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னு பேசியிருக்கோம். அப்ப அந்த அடிப்படையில இவங்க ரொம்ப ஓவரா வந்து இது பண்ணும்போது போயான்னு சொல்லிட்டு தட்டி விட்டு பிஜேபி அமித்ஷாவை போய் நேராக போய் எடப்பாடி போட்டார். இதுல என்னன்னா, அமித்ஷாவை அவர் பார்த்ததுல விஜயை மட்டும் அவர் வந்து டேக்கிள் பண்ணல. இந்த பக்கம் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து பிஜேபி கையால வந்து எடப்பாடியை மிரட்டிக்கிட்டு சின்னத்தை பறிக்கிறதுக்கும் சின்னம் நடக்கிற வழக்கத்துக்கு எல்லாத்துக்கும் மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்த அன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து இந்த வழக்கை விசாரிக்க போகுதுன்னு செய்தி வருது. அப்போ அன்னைக்கு சாயந்தரம் வந்து இவங்க கூட்டணி வந்து உறுதி பண்றாங்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து டிடிவியோ ஓபிஎஸ்ஓ இல்ல வந்து சசிகலாவோ கட்சிக்குள்ள வரணுங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனா டிடி தினகரன் வந்து சொல்லியிருக்காரு, நாங்க வந்து என்டிக்குள்ள தான் இருப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட இதா இன்னொரு செய்தி. அன்னைக்கு அமித்ஷா வந்த அன்னைக்கு ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு அவர் ரொம்ப தீவிரமா அந்த சந்திச்செல்லாம் நினைச்சிருந்தாராம். ஆனா அது முடியல. இப்ப இவரு புகழேந்தின்னு சொல்லி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஜேசிடி பிரபாகரன் சேர்ந்து ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. அப்ப அமித்ஷா வந்து எடப்பாடி அவர்கள் சந்திச்சு கூட்டணி அறிவிச்சதுக்கு பிறகு பல பேருக்கு இங்க வந்து ஒரு பெரிய இடியா இருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. விஜய்க்கு ஒரு பெரிய இடியா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம மூன்றாவது கூட்டணி, இரண்டாவது கூட்டணி, நம்ம அதிமுக கூட சேர்ந்து போயிடலாம், ஏதாச்சும் டிமாண்ட் வச்சு போயிடலாம்னு நினைச்சாங்க. விஜய் பேச்சு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப திமுக வெர்சஸ் அதிமுக தான் இப்பைக்கு. ஆனா அதிமுகல வந்து இப்போ இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் வந்து இன்னைக்கு ஒரு கூட்டத்துல பேசும் பொழுது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு, ஆனாலும் நாங்க இஸ்லாமியர்களுக்கு எப்பவுமே துணையா இருப்போம். அவங்களுக்கு இப்ப இந்த பயம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு, சிறுபான்மையினர் வாக்குகள் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு தயக்கம் வந்து அதிமுக. அந்த பயம் இருந்தாலும் இப்ப இவரு பலகருப்பையா கூட சொல்லியிருக்காரு என்னன்னா, வக்பு வாரியத்து சட்டத்துக்கு வந்து எதிராக தான் அவங்க பாராளுமன்றத்துல வந்து இஸ்லாமியருக்கு ஆதரவா தான் வந்து வாக்கு போட்டிருக்காங்க. என்னதான் கூட்டணியில இருந்தாலும் அவங்களோட கொள்கையை விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பேசுவார். கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்லிட்டு. சோ அதை வந்து அங்க நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா விஜய்க்கு ஒரு செக்கா, இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்களுக்கு ஒரு செக்கா. இன்னொரு பெரிய செக் என்னன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வந்து பதறாங்க. வைகோ வந்து ஏன் வந்து அதிமுக கூட்டணியில சேர்ந்துருச்சு, இது வந்து பிஜேபி கொண்டு அடமான வச்சுட்டாரு அப்படிங்கிறாரு. திரும்ப பதறாரு. சிபிஎம் சிபிஐ எல்லாருமே பதறாங்க. ஏன்னா அவங்க ஏன் பதறணும்? அவங்கன்னா திமுக கூட்டணியில இருக்காங்க. இதுக்கு அதிமுக போய் பிஜேபி சேர்ந்துருக்கு. அவங்க ஒருவேளை இது நடக்கலன்னா நம்ம எல்லாரும் இங்க வரலாம்னு இருந்திருப்பாங்க. அது விஷயம் கிடையாது. வந்திருக்கவே மாட்டாங்க, வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா திமுக கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அதிமுக பயன்படுத்து. நாங்க வந்து எங்களை அதிமுக கூப்பிடுது, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்கன்றாங்க, எங்களுக்கு வந்து சீட்டு வந்து டபுளா கொடுக்குறேன்னு சொல்றாங்க, பொதுத்தேர்தல் நிக்கிறேன்னு சொல்றாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட டிமாண்ட் வந்து அதிமுக எங்களை கூப்பிடுதுன்னு சொல்லி திமுக மிரட்டி கேட்கலாம். ஆனா இப்ப அதிமுக டோட்டலா கதை அடைச்சிச்சு, முடிஞ்சு. அப்ப திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் வேற வழியே கிடையாது. திமுக என்ன சொல்லுதோ, எத்தனை சீட்டு கொடுக்குதோ அதை கேட்டுட்டு வாங்கிட்டு பேசாம பொத்திட்டு இருக்கணும், வேற வழியே கிடையாது. அவங்களால வந்து பிஜேபி கூட்டணியில வந்து இணைய முடியாது, அதிமுக கூட வந்து, ஏன்னா அது கொள்கை பிரச்சனை, அதனால அவங்க வந்து சேரவே முடியாது. அப்ப திமுக என்ன சொல்லுதோ, திமுகவுக்கு இப்ப பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அவன் 200 சீட்டு நான் வந்து ஜெயிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப 200 சீட்லயும் நிக்கிறதுக்கு வந்து திமுக வாய்ப்புகள் இருக்கும். 200 சீட்ல நின்றுட்டு மற்றதெல்லாம் தான் உனக்கு நிக்கிறேன்னு, இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிளம்பி போற மாதிரி இருந்தா எங்க போய் நிப்பாங்க? விஜய்கிட்ட தான் போய் நிற்பாங்க. மீண்டும் ஒரு மக்கள் கூட்டணி தான் அங்க வந்து ஒரு விஜயகாந்தா தான் அங்க இருப்பாரு. அந்த இடத்த இங்க இருந்து துரத்தி விடப்பட்டவர்கள். அதிமுக வந்து 2016 காலகட்டத்துல வந்து அதிமுக அந்த கூட்டணி கட்சியெல்லாம் துரத்திட்டாங்கல்ல, அதே போல வந்து திமுக துரத்தி விடப்பட்டவர்கள் விஜய் பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவங்க சேர்ந்து ஒரு கூட்டணி நிற்பாங்க. இப்ப இன்னொன்னும் பேசிக்கிறாங்க, விஜயும் சீமானும் ஒண்ணு சேர்ந்தா அப்படின்னு சொல்லி. அது காலப்போக்கில் தான் நம்ம அதை அவங்கள கூட்டணி என்ன யார் சேர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி காலப்போக்கு தான் முடிவு பண்ணும். ஆனா சீமான் என்னைக்குமே வந்து தனிச்சு நிக்கிற முடிவுல தான் இருப்பாரு. அந்த வகையில அந்த கூட்டணி அமைகிறது வாய்ப்பு இல்லை. எடப்பாடி அவர்கள் வச்ச இந்த செக் வந்து எல்லாருக்குமே பெரிய ஷாக்கா இருக்கு. இதுல இன்னொரு குறிப்பா என்னன்னா, அண்ணாமலையையும் இவரு
எடப்பாடி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. எப்படின்னா அண்ணாமலை இருக்கிறதுனாலதான் அந்த கூட்டணியில இருந்து வெளியே போனாங்க. அண்ணாமலையை வந்து ரிமூவ் பண்ணாதான் நான் கட்சிக்குள்ள வருவேன், கூட்டணிக்கு வருவேங்கிறது வந்து அதையும் ப்ரூவ் பண்ணி எடப்பாடி காமிச்சிட்டாங்க. இது தொடர்பா அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்ட போது அவரு எல்லாத்தையும் ரொம்ப சேஃபா இப்போ ஒரு ஆன்சர் அவருக்கு கிடைச்சிருச்சு. அண்ணா நான் இப்ப தொண்டன், அவ்வளவுதான். நீங்க வந்து நான் தலைவரா இருந்தப்போ நீங்க என்ன கேள்வி வேணா என்ன கேட்டீங்க, நான் ஆன்சர் பண்ணேன். இப்ப நான் தொண்டன், எல்லா முடிவையும் கட்சியில தான் எடுப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க, என்ன எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாரு. பாஜக தலைமை நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. என்னன்னா நயனா நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுக இருந்தவர், நீண்ட காலமா அதிமுக இருந்தவர். அப்ப அதிமுக டீல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு முக்கியத்துவ வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்கள் தலைமை ஏற்றது பிறகு வாக்குகள் வந்து கம்மியாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வாக்குகளை வந்து தென் தமிழகத்துல நயனா நாகேந்திரனால கொண்டு வர முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த கணக்கெல்லாம் சேர்த்துதான் வந்து நயனா நாகேந்திரனை வந்து பிஜேபி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. தெரியல, இன்னும் டைம் நிறைய இருக்கு, போக போக இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.